வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இந்த வாசகத்தை நமக்கு கேட்கும்பொழுது இது யார் சொன்னாங்கன்னு போது நமக்கு டக்குன்னு வள்ளலார் தான். அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டவர் வள்ளலார். வாடிய பயிர் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அப்போல ஒரு சோகம் பயமா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, ஜீவகாருண்யம் இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வள்ளலாருடைய ஞாபகம் தான் வரும். வள்ளலாருடைய அருமை அமுத மொழிகள் இதெல்லாம் இவர் தைப்பூசம் புனர்பூசமும் பூசமும் இணைந்த நேரத்தில் பௌர்ணமியில் இவருடைய ஒளி சமாதி அடைந்தார். ஒளி பிரளயமாக தன்னுடைய அறைக்குள் கதவை தாளிட்டு கொண்டு அந்த தைப்பூச தண்ணிக்கு பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஒளி சமாதி அடைந்தார். இதே ஒளி சமாதி நமக்கு ரமணருக்கு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய ஆன்மா அடைகின்ற பொழுது வானத்தில் ஒரு ஒளி பிரகாசம், ஒரு ஒளி பிரளயம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கும் அதுக்கும் நான் உதாரணம் சொல்லும்போது சொல்கிறேன். இவருடைய ஜீவகாருண்யம் சொல்லும்போது அன்னதானம் தான். இவருடைய அன்னதானம் ரொம்ப 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 முக்கியமாக ஃபாலோ பண்ணார். அணையா அடுப்பு வச்சு இந்த அடுப்புலேருந்து அவர் எப்போ ஏற்றி வச்ச அந்த அணையா அடுப்பு இன்னும் வடலூரில் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து இன்னும் 24 மணி நேரம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பசியை போக்குறது தான் இவருடைய முக்கியமான தலையான பணியாகும். ஜீவகாருண்யம் வேணும். அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, அதே மாதிரி மற்றவர்களுக்கு தீங்கு செய்தல் கூடாது, நல்லதே நினைக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அதே மாதிரி கோயில்கள் உயிர் பலி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவர் வலியுறுத்தி அதில் புரட்சியும் பண்ணியிருக்கிறாரு. சும்மாலாம் இல்லை, அவர் இந்த காலத்தில் நிறைய புரட்சிகள் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஊரில் மேட்டுக்குப்பத்தில் தண்ணியே இல்லாத போது இவர் அந்த ஒரு ஊற்று உருவாக்கி அந்த ஊற்று இன்னும் ஓடையில் போய் அந்த ஓடை ஒரு ஆற்றுக்கு போய் அந்த ஆற்றிலிருந்து பயிர்களுக்கு இன்னும் போய்கிட்டா இருக்குது அந்த தண்ணி. அந்த அளவுக்கு இவர் சித்துக்களும் செய்திருக்கார். சித்துக்கள் மக்கள் நன்மைக்காக செய்த சித்துக்கள், இவருக்காண்டி கிடையாது. இவர் சொல்லுகின்ற பொழுது 3 விதமான மந்திரத்தை சொல்கிறார். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. தனித்திரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிலிருந்தும் தனித்திருன்னு கிடையாது, உலகியல் வாழ்க்கையிலிருந்து தனித்திரு. நம்ம ராமகிருஷ்ணன் சொல்லுவார், எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்படி இருக்கணும் ஆன்மீகமும் உலகியலும் எப்படி இருக்குன்னா 2 தண்டவாளம் மாதிரி இருக்கணும். அது தனி இது தனி, 2ஐயும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம தனித்திருன்னா அந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து தனித்து இருக்கணும். இல்லறத்திலிருந்து இல்லறம் அது பாட்டுக்கு இருக்கும், அதோட ஒட்டாமல் நம்ம தாமரையிலே தண்ணி மாதிரி இருக்கணும், புளியம்பழ தோல் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு இந்த உதாரணம் நம்ம சொல்லணும். அதே மாதிரி விழித்திருன்னும் போது எப்பொழுதும் இறைவனை நினைத்திரு, இறைவனையே சிந்தித்திரு, அதுதான் விழித்திரு. அதே மாதிரி பசித்திரு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக பசி அப்படி சொல்லலாம். ஆன்மீக பசியோடு எப்பவுமே இருக்கணும், கடவுளை பார்க்கணும். இவர் முழுக்க இவருக்கு ஜோதிடர் தான். ஒளி 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 தான் கடவுள். அந்த ஒளி எந்த இதுவானா இருக்கலாம், எந்த மதத்துலேயுமே ஒளி ஒன்று தான். நமக்கு இவங்க ஏசுனும் போது அவங்க மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. அதே மசூதிலையும் அவங்க விளக்கு ஏற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம கோயிலில் ஃபுல்லாக ஒளி, அந்த விளக்கு போட்டுட்டு விளக்கு போடுங்க, வீட்டில் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றுறது. வள்ளலாரில் பாருங்கள், ரொம்பலாம் கிடையாது, அந்த விளக்கு பெரிய அகண்ட விளக்கு, அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோதான். அவரோட தங்கத்துலேயோ வெள்ளியிலோ ஏற்றி வைக்கல, அகல் விளக்கு, மண் விளக்கு போதும். அந்த விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி வைங்க. அந்த விளக்கு பாருங்கள், ஒளி தான் ரொம்ப முக்கியமாக. அவர் சொன்னது இந்த ஒளி தான். அதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு 3 அவர் வலியுறுத்தி சொன்னது அது ஒன்று தான். இவருடைய வரலாறு சொல்லும்பொழுது இவர் சிறு வயதிலே அவங்க தாய் தந்தையை இழந்துட்டார். ஸோ அவங்க அண்ணன் கூட தான் அவர் வளர்ந்தார். அண்ணன் நிறைய ஆலயங்களுக்கு சொற்பொழிவு சொல்ல போவார். சொற்பொழிவு போகும்போது இவரும் கூட எப்போவாது போவார், சமயம் போக மாட்டார், பக்கத்தில் கோயிலுக்கே போயிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு ஆன்மீகத்தில் தேடல் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அவர் முற்பிறவின் அமைப்பின் போது அந்த ஆன்மீக தேடல் போய்கிட்டே இருக்கும். அதனால் அவருக்கு சொற்பொழிவு இல்லாமல் ஆன்மீக தேடல் போயிட்டு இருந்தது. அவங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார், இவன் என்ன படிக்கவும் மாட்டேன்றான், ஆன்மீக தேடல் இங்கேயே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கின்ற காலத்தில் ஒரு காலத்தில் இவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ நீ போய் உடம்பு முடியல, அதனால் என்னால் இன்றைக்கி சொற்பொழிவு பண்ண முடியாது, நீ வேணால் போயிட்டு சும்மா ஒரு 2 பாட்டு பாடிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்றாரு. ஏன்னா கூட்டம் எனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு. சரின்னுட்டு இவரும் போவார். அப்போ இவருக்கு 9 வயசு தான் இருக்குமா. இவர் அங்கே போய் அப்போ பேசுகிறாரு, பாடல் பாடிக்கிட்டே இருக்கார், சொற்பொழிவு பண்ணிக்கிட்டே இருக்கார். ஜனங்க அப்படியே லைச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்கிறார்ல, சகோதர சகோதரிகள் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே லைச்சு போய் ஜனங்க உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ அருமையான போய். ஏன்னா இதுவரை அவங்க அண்ணன் பேசுகிறது கேட்டதே கிடையாது. அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் முற்பிறவி அமைப்பு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வரும்.
இந்த மாதிரி அவர் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லா இடத்துலையும் அவர் வந்து அவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிச்சு. இவர் நல்லா பேசுகிறாரு, இவர் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போகுது. அதுக்கப்புறம் தான் அண்ணன் தம்பியினுடைய அவர் என்ன பிறவி, அவர் எதுக்காண்டு வந்திருக்காருன்னு அவர் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தொந்தரவு பண்ணாமல் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய தமக்கையினுடைய தொந்தரவின் காரணமாக இவர் என்ன திருமணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இல்லறத்தில் இல்லாமல் அவர் தனிமையாக தான் அவர் வந்து உலகில் ஃபுல்லாக இருக்கிறாரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவர் வந்து 9 வருடம் இவருடைய வந்து சீடர் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்க விட்டு கருங்குழி சொல்லுவாங்க. அதாவது எங்கே இருக்குன்னா வடலூர் பக்கத்தில் வந்து கருங்குழி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு நண்பரோட வீட்டை தங்கியிருக்கிறாரு. 9 வருடங்கள் அந்த வீட்டை தங்கியிருக்காரு. தினமும் அவங்க என்ன பண்ணுவார், அவங்க உட்காந்து பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதும்போது ஒரு பெரிய மண் கலையத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை ஊற்றி வச்சுடுவாங்க. ஏன்னா அப்பப்போ இவர் எண்ணெய் ஊற்றி அந்த வெளிச்சத்தில் எழுத ஆரம்பிப்பார். ஒரு சமயம் என்ன, அந்த மண் கலையை உடஞ்சிருது. அதனால் இவங்க புது கலையை வாங்குறாங்க. புது கலையை வாங்கும்போது அது என்ன ஒழுகுதா இல்லையா சொல்லிட்டு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒழுகுதா இல்லை செக் பண்ணுறதுக்காண்டி வச்சுட்டு ஆனால் நைட்டு அது தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றுறதுக்கு மறந்துடுறாங்க. அப்புறம் அப்படியே இது பண்ணி படுத்துடுறாங்களா. ஆனால் காலையில் வந்து பார்த்தா அது வந்து அந்த தண்ணியில் மொண்டு அவர் ஊற்றி அவர் அதை கவனிக்கவே இல்லை. அதை எடுத்து அது தண்ணியை ஊற்றி விளக்கேற்றிருக்காது, எரிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு இந்த புகழ் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருது. அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்து இவரை தேடி வர்றாங்க. இவர் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை வந்து ஜீவகாருண்யம் வந்து அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அதுதான் இவருடைய தாரக மந்திரம். இவர் உருவாக்கிய அந்த சன்மார்க்க நெறியில் வந்து தீப தரிசனம், ஒளி தரிசனம் 7 திரை வச்சு தீப தரிசனம் பண்ணுவாங்க. அந்த 7 திரை வந்து கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கலந்து வெண்மை எல்லாம் கலந்த ஒரு திரையாக இருக்கும். இது வந்து எப்படின்னா மாயாசக்தி, கிரியாசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, அதே மாதிரி ஆதிசக்தி, இந்த சித்து சக்தி இதெல்லாம் தாண்டி நம்ம வரும்பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும். சித்துக்கள் தாண்டி வரணும். எல்லாத்தையும் தாண்டி வருகின்ற போது தான் நமக்கு ஞானத்தை அடைய முடியும், பிரம்மத்தை அடையணும். பிரம்மத்தை அடையிறதுக்கு இந்த 7 திரைகளான மாயை திரையை விளக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய கோட்பாடு இந்த 7 திரை கோட்பாடு. இப்போவுமே அவருடைய தைப்பூசத்தன்னைக்கு 7 திரை விளக்கி அவருடைய அந்த சமர்த்த சன்மார்க்க அந்த ஆலயத்தில் வந்து தீப தரிசனம் காட்டுவாங்க. அதே மாதிரி அவர் எந்த அறையில் போய் உள்ளே உட்காந்து அப்படியே ஒளி சமாதி ஆனாரோ அந்த அறையுமே அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறந்து அன்னைக்கு வந்து தீப தரிசனம் காட்டுவாங்க. இந்த ரொம்ப முக்கியமான இந்த 2 விசேஷமும் வடலூரில் நடைபெறும். ரொம்ப அருமையான ஒரு வந்து நமக்கு இன்றைக்கி வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் வள்ளலார். ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் வந்து வள்ளலாரனுடைய ஒளி சமாதி ஆன நாள். அவர் எப்பவுமே உடம்பு ஃபுல்லாக ஒரு வெள்ளை கலர் சுற்றி தான் போட்டு ஒரு துணி போகிற மாதிரி பொத்திருப்பார். ஏன்னு சொன்னால் அவர் வந்து உடம்பே அப்படியே ஒளி பிரகாசமாக இருக்குமா. அந்த துணியை அப்படி எடுத்தார அந்த கண்ணே நம்ம கண்ணே போயிருமா. அந்த அளவுக்கு அவர் வந்து தியானத்துடைய பவர் அவர் உடம்புல இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அதை ஃபுல்லாக வெள்ளை கலர் துணியை போட்டு நல்லா இறுக்கமாக மூடி இருப்பாராம். அவரோட நிழல் வந்து தரையில் விழுகாதான். அந்த அளவுக்கு அவருடைய தியானத்தினுடைய வலிமை. அதனால் நம்ம வள்ளலார் சொன்ன மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ஜீவகாருண்யம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பசிச்சவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அன்னதானம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அன்னதானம் பண்ணுறது. எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு கெட்ட காரியத்தில் கலந்துட்டாலும் சரி, அது அன்னதானம் ரொம்ப முக்கியங்க. பசித்தவங்களுக்கு கொடுங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி வள்ளலாரனுடைய வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற வாசகம் ரொம்ப அருமையான வாசகம். எப்படி பட்டினத்தாருக்கு வந்து காதர்ந்த ஊசியும் வாராது கடைவழிக்கான், அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து வரலாறுக்கு இந்த வாசகம். பாபாவும் சரி வள்ளலாரும் சரி உடையிலும் ஒரே நிறந்தான். அவரும் வெண்மை, இவரும் வெண்மை. அவரும் வந்து மசூதியில் வந்து ஒரு அணையா விளக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பார். பெரிய அகல் விளக்கில் விளக்கேற்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து வரலாறும் அவர் வந்து பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டே இருப்பார். 2 பேரும் விளக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. 2 பேருமே வந்து தண்ணீரில் விளக்கேற்றியவர்கள். அதனால் நிறைய பொருத்தங்கள் வந்து வரலாறுக்கும் இருக்குது, நமக்கு பாபாவும் இருக்குது. எல்லா ஞானிகளும் சித்தர்களும் விளக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம டெய்லி விளக்கு ஏற்றணும். எப்போ ஏற்றணும், காலையில் ஏற்றணும், சாயந்தரம் ஏற்றணும். உங்களால் முடிஞ்சு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு எப்போவோ நீங்கள் அப்போ விளக்கேற்றலாம். உஷா வேலை தான் விளக்கேற்றணும்னு கிடையாது. சாயந்தரம் ஒரு 6 மணி ஆனதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது பார்க்கும்போது செய்யும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க.
எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒளி, அதாவது நம்ம கார்த்திகை மாதம் எல்லா ஜோதி தரிசனம் பண்ணுற பாருங்க, எவ்வளோ திருவண்ணாமலை தீபம் எத்தனை பேர் வராங்க. அதே மாதிரி ஐயப்ப சாமி கோயில்னால் உங்களுக்கு மகர ஜோதி தரிசனம். அந்த ஜோதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றுங்க, நல்லதே நடக்கும். அதேமாரி காலையில் சூரியன் அந்த ஒளி இருக்குது பாருங்கள், அந்த ஒளியை காலையில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அந்த ஒளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்லேயும் காலையிலையும் சாயந்தரம் விளக்கேற்றுங்க.